ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்மித் சேனல்லேருந்து உங்கள் ஆயிஷா பேசுகிறேன். ஸ்மித் சேனல் இப்போ ஹெல்த்தி மசாலா ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு சேனல் மாற்றிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தேன். என்னால் வீடியோவே சுத்தமாக போக முடியல. இந்த சின்ன கடையிலேருந்து இப்போ கொஞ்சம் ஒரு வீடு மாதிரி எடுத்து இப்போ நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். இந்த மாதிரி நான் அட்டையில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் இது அட்டை மசாலா. அட்டையில் இது குழம்பு மிளகாத்தூளை 10 பாக்கெட்டு வச்சு இது நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது சீலிங் மிஷின். இதுதான் இதில் கரம் மசாலா பாக்கெட். கரம் மசாலா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட்டு. இதில் 10 ரூபா 5 ரூபா பாக்கெட் சோம்பு வச்சது. இது தீபாவளிக்கு ஆர்டரு வேறு கம்பெனிக்கு நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்டை வேணும்னா சொன்னிங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவோம். இதுவும் குழம்பு மிளகாத்தூள். இதில் நான் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், பிரியாணி மசாலா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு கம்பெனி ஆர்டரு. இது ஒரு கம்பெனி ஆர்டரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் பொருள்லாம் இங்கே வந்திருக்கு. இங்கே கொஞ்சம் எங்களுக்கு வசதியாகவும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம். இது 2-in-1 மிஷின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் மிளகாத்தூளும் அரைச்சிக்கலாம், கோதுமை மாவும் அரைச்சிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், ஃபுல்லாக அட்டைலாம் மாட்டி வச்சுருக்கோம். எந்த மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இதிலேருந்து ஆரம்பித்தது தாங்க இன்றைக்கி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே உங்களோட இது தான். நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னதான் பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.